நீங்க இல்லைன்னு சொல்றத இருக்குன்னு சொல்லி ஷானவாஸ் பேசுறாரு. அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? நீ புலி விட்டு போயிருக்கிறன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மைக்கு 2 மைக்கு பிடிச்சின்னு இருக்குதா? இல்லைங்க. அது நடக்குதா? நடக்கலிங்க. 16 ஆண்டுகளுக்கு முன் 2003 பிப்ரவரியிலேயே இந்த மீனவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அப்புறம் லாங் லீவ் எடுத்துட்டீங்களா? டான்ஸ் ஆட தெரியும். ஏன்னா அது 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பண்றேன், வேற ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறான் ஆடி. ஆனால் அரசியல் விஜய், நீ டான்ஸ் ஆடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விஜய், நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம்டாக இந்த 4 சந்திப்புக்கு பிறகு சொல்ல வரேன், எடுப்பு நீங்கள். நீ புதுசாக வந்துட்டு இந்த பிரச்சனையை தொட்டு காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, கிழிச்சிருவோம் ஒன்று. ஏமாத்து இடமா தமிழ்நாடு? ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம், திருவாரூர் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அண்மையில் நமக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து எதிரிகள் பயப்படுறாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் சில பொய்களை, கதையாடல்களை நம்ம மீது போடுறாங்க. அதற்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்காம நம்ம முன்னேறி செல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கீகாரம் கிடைத்திருக்கு, வரவேற்பு கிடைக்குதுன்றார்ல, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அங்கீகாரம் கிடைச்சிருக்குது, ஆதரவு கிடைக்குது, கேள்வி எழுப்புறீங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க இல்லையா? அது என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போவேன், அவ்வளோதான். அவன் என்ன சொல்கிறான்றதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. நான் சொல்கிறேன்ல, இதுதான் செய்தி, இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, எதுவும் பதில் சொல்ல வேணாம். அவங்க பதில் சொன்னாங்கல்ல, அதுவே உங்களுக்கான கேள்வி தானே. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறத இருக்குன்னு சொல்லி ஷானவாஸ் பேசுகிறாரு. ஏன்னா நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ அவர், ரைட்டா? அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லையா? ஏன்னா அந்த தொகுதியில் ஜெயிச்ச மக்கள் பிரதிநிதி அவர். அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? நீ புலி விட்டு போயிருக்கிறன்னு அர்த்தம். அதானே? உன்னுடைய கட்சி தொண்டை, உன் கட்சியினுடைய நிர்வாகி எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பேசுவான்? ஐயோ, உங்கள் தலைவர் வந்துட்டு பேசிட்டு போனார், அதுக்கெல்லாம் இங்கே எம்எல்ஏ வந்துட்டு பதில் கொடுத்துருக்குறாரு, அதுக்கு உங்களுடைய பதில் என்னையா? அது சொல்லு. எங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் கட்சி வளருவாங்க? எப்படி கட்சி வேர் விடாங்க? அப்புறம் எங்கே அங்கீகாரம் வர்றது, ஆதரவு பெறுகிறது? இதெல்லாம் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பலுக்கு எட்டாதது இந்த அரசு. அரசியலில் ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 விஷயம் இருக்குது. ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டீங்க அப்படின்னோம்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு அதுக்கான தீர்வு கட்டுற வரைக்கும் அதை பேசணும். இன்னொன்று, அந்த கேள்வி எழுப்புறதுனால அரசுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் 2 எஃபெக்ட். ஆனால் விஜய் செய்யறது என்னன்னா, பொருத்தி போடுறது. போற வழியில் அது இருக்கா, அங்க மருத்துவமனையில் எல்லா கருவியும் இருக்குதா, அப்புறம் அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா? விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்னு தெரியுமா? இல்லை உங்களுடைய ரசிகர்களுக்காவது தெரியுமா? அப்படியாப்பட்ட ஆட்களா நீங்க என்ன சொல்லணும்? யூ மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக். இந்த பல்கலைக்கழகத்தில் இந்தந்த துறைகளில் பாடங்களை நீங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கீங்க, பட்டப்படிப்புக்கான இதெல்லாம் தலைப்பு கல்வியை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த துறைகள் இல்லையே முதல்வர் அவர்களே. இது எப்படி? இதில் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்களே ஒரு 20 மாணவர்கள், அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல்னா மகிழலாம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மைக்கு 2 மைக்கு பிடிச்சின்னு இருக்குதா? இல்லைங்க. அது நடக்குதா? நடக்கலிங்க. உன் கூட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் பேச்சு சிறுபிள்ளைத்தனமான நாடகம். இது சுத்தில இருக்கிறவங்க எழுதி கொடுத்துட்டு என்ன இவங்க கான்செப்ட்னா, விஜய் சொல்லிட்டார்,
விஜய் சொல்றார், விஜய் கேள்வி கேட்டார். இது அப்படியே மக்கள் மத்தியில் அப்படியே பரவும். இல்லைங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், விஜய் பேசினார் பாருங்க, சரியான கேள்வி கேட்டாருங்க. எங்க பதில் இருக்குது இல்லைங்க. நாகப்பட்டினத்து மக்களுக்கு தானே நீ கேள்வி கேட்குறீங்க. இந்த நாகப்பட்டினம் மக்களுக்கு பதில் தெரியாதா? எது இருக்கு எது இல்லைன்றது தெரியாதா? எல்லா தொகுதிக்கும் நீங்க போங்க, எல்லா தொகுதியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளும், அது வந்ததற்கு பிறகு இந்த 4 ஆண்டு ஆண்டுகள்ல தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளும், இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்க அவங்களுடைய வாக்குறுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து பேசுனீங்க அப்படின்னா, அது ஆழமான அரசியல் தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, பாஜக எப்படி, ஆர்எஸ்எஸ் எப்படி முஸ்லிம் மக்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வு அரசியல் பண்ணுதோ, அதே மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு வெறுப்பு அரசியலை அவர் விதைக்கிறார். இது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, இதுல எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு நடக்குது, இந்த அரசுக்கு திறமை இல்லை அப்படின்றத விதைக்கிறார். இதுதான் விஜயனுடைய வெறுப்பு விதைக்கிற அரசியலே. இது கட்டாயம் விஜய் மூளையில உதிச்சதில்லை. ஏன்னா விஜய் மூளையில அரசியலே கிடையாது, அப்புறம் எங்க உதிக்கிறது? அப்போ இது ஒரு எஜெண்டா. விஜயினுடைய பரப்புரைன்றது ஒரு எஜெண்டா, அரசியலே கிடையாது. அரசியல் என்றால் அதற்கு ஒரு கொள்கை அடித்தளம் இருக்கணும், இன்னொரு பக்கம் நாட்டினுடைய நலனின் அக்கறை கொண்ட ஒரு பார்வை இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை. குற்றச்சாட்டு அரசியலே பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி கேள்வி எழுப்பணும்னா, என்ன நாங்க செய்ய போறோன்றத தேர்தல் அப்போ சொல்லுவோம், ஆனா எது சாத்தியமோ அதை தான் செய்வோம், எது சாத்தியப்படாதோ அதை நாங்க சொல்ல மாட்டோம். ரைட்டா? இப்போ இதே கேள்வி தூக்கி அரசு கிட்ட வைங்க. சாத்தியப்பட்டதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, சாத்தியப்பட முடியாத விடயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. எடுத்துக்காட்டா, சமகர சிக்ஷா அபியான் இந்த நிதி 2510 கோடி இங்கே வந்துட்டு சொல்றாரு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், தர முடியாதுன்றாரு. ஒப்பந்தப்படி இந்திய மும்மொழி திட்டத்தை நீங்க ஏற்கலன்னா உனக்கு அந்த நிதியை தர முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுல இப்படியெல்லாம் நிதி தர்றதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க. விஜயனுடைய கட்சியோ விஜயோ அல்லது அவர் கூட இருந்தவங்களோ என்ன செஞ்சிருக்கணும்? ஐஐடியில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. உடனடியாக அதுக்கு பதில், நீங்கள் செய்வது அராஜகம், இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயல், தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்ட ஒரு ஆட்சி இங்க நடக்கிறது, இன்று நேற்றல்ல, 67 இங்கே இருமொழி கொள்கை தான். ஆனால் தமிழ்நாட்டில் 3வது மொழி படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை, அது எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம், இந்தி உட்பட இருக்க நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? இதற்கான அரசமைப்பு அடிப்படை என்ன? இந்த கேள்வி கேட்கணும்ல, கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா நீங்க பிஜேபியினுடைய கருவி. அவங்க திமுக தானே ஃபயர் பண்றாங்க, திமுக தானே அவ பேர் வருது. தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படின்ற கவலை உனக்கு இருந்திருதுன்னா நீங்க தர்மேந்திர பிரதான் மேல பாஞ்சிருப்பீங்க. ஆனா பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி. இப்ப புரியுதுங்களா இவருடைய டிசைனு? ஏன் உங்களை நம்பி ஒரு 10 லட்சம் ரசிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம் ரசிகனும் ஒரு போராட்ட சக்தியா மாறவே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் சக்தியாவே மாறல. அவன் எப்படி ஒரு போராட்ட சக்தியா வருவான்? அதனால நீ எது கேட்டாலும் ஓன்னு கத்துறான், ரெஸ்பாண்ட் பண்றான். இல்ல இல்ல, ஆமா ஆமா, இல்ல இல்ல, தாவேகா திமுக, திமுக தாவேகா, இதெல்லாம் வந்துட்டு என்னது? இதெல்லாம் ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்கிறாரு. சொல்வீர்களா செய்வீர்களா அப்படின்ற அந்த பாணிய சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேக்குறாரு. ஜெயலலிதாவுக்கு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய அரசியல் புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. ஆனா ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு இருந்துச்சு. விஜய் அவர்களே, அதுதான் உங்ககிட்ட இல்ல, உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 6, 7, 8 பேர்கிட்ட இல்ல. அது வெளிப்பாடு. செல்வி ஜெயலலிதா ஏன் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, அவங்க ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க,
சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க. என்னென்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்து, ஃபேன் உட்பட கொடுத்து, அந்த ஊரக பகுதி மக்கள் வந்துட்டு அம்மான்னு அவங்க தான் சொன்னாங்க. ஆக்ஸ்போர்ட்ல கொடுத்த டைட்டில் இல்ல ஜெயலலிதாவுக்கு அம்மான்றது, அந்த மக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க செஞ்சாங்க. அதனால அடுத்த ஆட்சி வரும்போது, இவங்க தோத்த அந்த ஆட்சி வரும்போது சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேள்வி எழுப்புங்க. நீ என்ன செஞ்ச? உங்களுக்கு இன்னைக்கு 52 53 வயசாச்சு, ரைட்டுங்களா? இந்த 53 வயசுல நாகையில வந்து சொல்றீங்க 16 ஆண்டுகளுக்கு முன், இப்ப 2025, 16 ஆண்டுகளுக்கு முன் 2011 பிப்ரவரியிலேயே, நடுவில் 14 ஆண்டு தான் இருக்குது, 16 ஆண்டுகளுக்கு முன் 2011 பிப்ரவரியிலேயே இந்த மீனவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அப்புறம் லாங் லீவ் எடுத்துட்டீங்களா? மீனவர் பிரச்சனை ஓஞ்சி போச்சா? நின்று அந்த மீனவர் பிரச்சனை, அந்த மீனவர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை திருவாரூர்ல, அவர்களுடைய விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக டெல்லியில் நடந்த போராட்டம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத பாஜக அரசு இதை பத்தி ஏன் பேசல? ஏன் பேசலன்னா, உங்க கூட இருக்கிறவன் எழுதி தரல. ஏன்னா அவங்களுடைய மாஸ்டர்ஸ் அப்படி செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா எதை வேணாலும் பேசுங்க, வசனம் பேசுறது தானே பொழப்பு உங்களுக்கு. வசனம் கொடுத்துட்ட உடனே ஒரு பாடி லாங்குவேஜோட முடியுதா இல்லையா வரட்டா அப்படின்றது தானே நீங்க. இது ஒரு பொழப்ப வச்சுட்டு தான் 200 கோடி வரைக்கும் புரியுதுங்களா? அப்போ நீங்க இதெல்லாம் ஏன் தொடரல அப்படின்னோம்னா, இதுல பற்றிய புரிதலே உங்ககிட்ட இல்லை. அப்போ 16 வருஷத்துக்கு முன்னாடி, 14 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மீனவர் பிரச்சனை தீர்ந்து போச்சு. அதேதான் எழுப்புறாரு. இப்ப ஸ்டாலின் வந்து கபட நாடகம் ஆடுறாரு. வெறும் லெட்டர் மட்டும் எழுதினா போதுமா? நிரூபி. அப்போ ஒரு போராட்டம் நடத்தின போதுமா? நீங்க போராட்டம் நடத்தின நீ என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதிய கடிதங்களுக்கு உரிய பதில் அளிக்காமல் நமது மீனவர்கள் ஏன் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏன் கைது செய்யப்படுகிறார்கள், ஏன் படகுகள் அவர்களால் சிறைப்படுத்தப்படுகிறது, ஏன் அதுக்கு ஃபைன் போடப்படுகிறது, இதற்கான சர்வதேச சட்டம் என்ன அப்படின்ற கேள்வியை நீ பாஜக பத்தி கேட்கணும்ல. கொள்கை எதிரியாச்சே, கொள்கை எதிரி இல்ல, கொள்கை எதிரி பாசிச பாஜக அரசுன்றாருல. பாசிச பாஜக அரசுன்னு சொல்லிட்டா போதுமா? பாயாசத்தை அட்டாக் பண்ற அளவுக்கு பாசிசத்தை அட்டாக் பண்றது இல்லையா நீ? பாயாசம் சாதாரண விஷயம் ஐயா, பாசிசம் வந்துட்டு பெரிய பாய்சன் இல்ல. ஏன் அதை அட்டாக் பண்ண மாட்டேங்கிற? அப்படியே பட்டும் போடாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே போற. ஆக உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சியின் மீது அவதூறு கற்பிப்பது, ஒரு வெறுப்புணர்வை விதைப்பது, இவ்வளவுதான். வார்த்தையில ஒழுங்கு இருக்கு ஐயா. அடக்குமுறை அப்படின்றது அடங்குமுறைன்ற. தப்பா எழுதி கொடுக்கிறவன் அவங்க கூட இருக்கிறவன் முட்டாளா இருக்கலாம், சகஜம். தலைவனுக்கு ஏற்ற மாதிரி தொண்டை இருப்பான். படிக்க போது தெரியல அடங்குமுறையா அடக்குமுறையான்ட்டு. நியூஸ் பேப்பரோட படிக்க மாட்டீங்களா? மண்ணரிப்ப மீனரிப்புன்னு தான் சொன்னாரு. அதெல்லாம் ஒரு இயல்பு தானே. எப்படிங்க இயல்பு? நீங்க சொல்றீங்களா அது மாதிரி? போயிட்டு உங்க பொண்டாட்டிக்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல கேக்குறேன், ஐயோ அங்கெல்லாம் போகாத ஒரே மீன் அரிப்பு அப்படின்னா என்னது அது? கேட்க மாட்டேன். எந்த இடத்துல தவறு பண்ணணும், எந்த இடத்துல நாக்கு பிடர்ச்சி இருக்கும்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, புரியுதுங்களா? இங்க மனைவிய வாடான்னு சொல்றதுக்கும் வாடின்னு சொல்றதுக்கும் பலார்னு ஒரு அரை விட காலகட்டத்துல வாடற நீ. தவறி வந்துருச்சு, தவறு ஏன்டா அப்படி வருது கேட்டுருவாங்க. காலகட்டம் முக்கியம், எடுத்திருக்கிற பணி முக்கியம். அப்ப மீன் அரிப்பாது. ஏன்னா கடல் அரிப்பு என்னன்றது, மணல் அரிப்பு என்னன்றது தெரியாது உனக்கு. இன்னும் சொல்ல போனா அலையாத்தி காடுகள்னா என்னன்னே தெரியாது. இங்க தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியும், ஏன்னா அது 10 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பண்றான், வேற ஒருத்தன் கத்து கொடுக்குறான், ஆடிட்டு. ஆனா அரசியல்ல விஜய், நீ டான்ஸ் ஆடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வார்த்தையில கூட இருக்கக்கூடிய சரியான உச்சரிப்புனா அர்த்தம் புரியாமையின் விளைவுன்ற நான். நாக்கு புணர்ச்சி இல்லை,
அடங்குமுறை. எப்படி அது? விஜயினுடைய பேச்சுல பெரிய தாக்கம் இருக்கு. அது அண்டை நாடான இலங்கையிலே எதிரொலிக்குது. எதிர்த்தொழிச்சதுல என்னாச்சு? ஐயா நீ சொன்ன அங்கிருந்து பிரசிடண்ட் வந்து என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? இதே மாதிரிதான் சீமானுடைய பேச்சு கூட எதிரொலிச்சது. நாங்கள்லாம் வந்துட்டு அங்க இருந்த வந்த பிரசிடென்ட்டினுடைய தங்கச்சி புருஷனையே போட்டோம் அழுத்தாம்பட்டையில. அது கூட அங்க தாக்கம் இருந்துச்சு. தீர்வு கிடைச்சதா? இதான் முக்கியம். என்னோட பேசுறது எனக்கு அவரோட ஏற்பாடு பண்ணாங்க நடேசன். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு விஷயம்தான், எம்முடைய மீனவர்களை உங்களுடைய கடற்படை தாக்குவதற்கு சர்வதேச சட்டத்தில் எங்கே இடம் இருக்கிறதுன்னு உன் மச்சாங்கிட்ட கேட்டுட்டு நீங்க பேசுங்க. இல்லையா பேசுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இல்லை இல்லை அண்ணன், நம்ம நிச்சயமா நம்ம கூடி பேசுவோம். கூடி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னை இணைச்சு கொடுத்தாங்க. கூடி பேசுவதற்கு எதுவுமே இல்லை ராஜபக்சே. அப்போ இதுதான் ரொம்ப சிம்பிள். சர்வதேச சட்டம் இடம் தராத ஒரு விடயத்தை எவ்வாறு உங்களுடைய கடற்படை செய்கிறது? புரியுதுங்களா? நாங்கெல்லாம் சைலண்டா செய்யறோம், இவ்வளவு வேலையும் செய்யறோம். நீங்க இந்த கேக்குறீங்களா கச்சத்தீவை மீட்டான்னு? கச்சத்தீவை மீட்பதற்காக 2014 திரு ஹெச் ராஜா அவர்களோடு இணைந்து, திரு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனோடு இணைந்து, மறைந்த திரு இல கணேசனோடு இணைந்து, அப்போ இருந்த மற்ற தலைவர்களோடு இணைந்து கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவர்களெல்லாம் சென்று சந்தித்தார்கள். சுஷ்மா ஸ்வராஜ் அன்றைக்கு நம்பர் 2 பிஜேபி அயலுறவு அமைச்சர். இட்ஸ் அ செட்டில்டு இஷ்யூன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. பேட்டி எடுங்க ஹெச் ராஜாவுக்கு தெரியும். நீ புதுசா வந்துட்டு இந்த பிரச்சனையை தொட்டு காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, கிழிச்சிருவோம் உன்னை. ஏமாத்து இடமா தமிழ்நாடு? எந்த கூத்தாடி வேணாலும் வந்துட்டு இப்ப சொல்லு. ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அரசியல் ரீதியா உள்ள வந்தாங்க, அது முதல்ல புரிஞ்சுக்க. நீங்களும் கூத்தாடின்னு சொல்லலாமா? என்னது? இல்ல நீங்களும் இப்படி சொல்லலாமா கூத்தாடின்னு? கூத்தாடின்னு சொல்றேன்னா நீங்க என்ன திருந்துனீங்க? உங்களோட 50 நிமிஷம் பேசுறேன், கடைசியா எங்க வந்து நின்னீங்க? அதிமுகவோட கூட்டணி. அதுக்கு அப்புறமும் நான் உங்களோட தொடர்ந்தேனா இல்லையா? அது ஒரு வியூகம் தானே அதிமுக கூட்டணின்றது. வியூகம் தப்பு. ஒரு திருடனை தோற்கடிக்கிறதுக்கு இன்னொரு திருடனோட வியூகம் அப்படின்னா நீ கோழி திருடன் அர்த்தம், நீ பெருந்திருடன் அர்த்தம். பாறையா நம்புறது நீ வியூகத்தையா மக்களையா? அரசியல்ல வந்துட்டு கொள்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாதையும் முக்கியம். அப்பதான் இலக்கை எட்ட முடியும். நீங்க உச்சரிக்கிற கொள்கைக்கும் நடக்கிற பாதைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நீங்க விஜய், நான் சொல்றேன் கன்ஃபார்ம்டா, இந்த 4 சந்திப்புக்கு பிறகு சொல்ற வர எடுப்பு. நீங்க உங்களுடைய நோக்கம் பிஜேபி சார்பா இங்க டிஎம்கேவை டேமேஜ் பண்றது. ஏன்னா எடப்பாடியால டேமேஜ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவருக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஆனா நீங்க நடிகர், ஒரு இளைஞர்கிட்ட இருக்குது, இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு 1 கோடிக்கு மேல இருக்குது, அவங்க கிட்ட விஜயனுடைய பேச்சு எடுப்படும். அதனால் நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். பெரிய ஸ்கீம் இருக்குதுன்றாங்க. இன்னும் நிறைய எவிடன்சஸ் எல்லாம் பிடிப்பேன், சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இவிஎம்ஏ கண்டுபிடிக்கிறேன். எங்களுக்கு விஜய் அவர்களே, உங்களுடைய பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு கஷ்டம். அதெல்லாம் தமிழனுக்கு அந்த அறிவு இருக்குது. உங்களாட்டெல்லாம் மக்கட்ட கிடையாது, தமிழை கண்டுபிடிச்சிருவோம். அதனாலதான் சொன்னவர், நீ கொள்கை என்று எடுத்துக்கிட்ட அப்படின்னோம்னா அந்த கொள்கையின்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதற்கு காரணம் கல்வி, மீனவர், ரைட்டா? கல்வி நிதி, மீனவர் பிரச்சனை, அப்புறம் அந்த ரயில்வே திட்டத்துக்கு வந்துட்டு தமிழக அரசு காரணமா? எதுக்கு கீழே அதிகாரம் வருதுன்னே தெரியாதா அவனுக்கு? பாலிடிக்ஸ் கூட இருக்கிறவங்களோட பேச மாட்டீங்களா? அங்கேருந்து அவ்வளவு தொலைவு வரீங்களே, பேசிட்டு வரலாம்ல நீங்க. நாங்கள்லாம் அப்படிதான் வருவோம். நான் சீமானெல்லாம் பேசிக்கிட்டு தான் போவோம். ஐயா படநெடுமாறன் போகும்போது 300 கிலோமீட்டர்லாம் நாங்கள் இஷ்யூஸை பற்றி பேசிக்கிட்டே போயிருக்கிறோம். ஐயா எவ்வளோ வயதானவர், அப்படிதான் நாங்கள் பேசிகிட்டே போவோம். எந்த இடத்துல வேணாலும் யார் வேணாலும் தகவல் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அப்படியே கலந்து பேசிட்டு வருவார். அப்புறம் ஒரு இடத்துல ஹோட்டலில் இறங்குவோம், டிஃபன் சாப்பிடுவோம், அங்கே ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். இப்படியெல்லாம் பண்ணுறது தான் அரசியல். நேராக இங்கேருந்து ஃப்ளைட்டில் பிடிச்சி இறங்கிட்டு
இதெல்லாம் வந்துட்டு ஏமாத்தாதீங்க, மாட்டிக்குவீங்க. இப்பவே நீங்க மாட்டிட்டீங்க, இதுக்கு மேலேயும் பண்ணாதீங்க சொல்லுவாங்க. விஜய் ஏற்படுத்திய அதெல்லாம் புதிய தலைமுறை, பழைய தலைமுறை, அவங்க இவங்க எல்லாரும் எங்க கவுந்தாங்க, என்னத்துக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். எஜெண்டா ஆன்டி டிஎம்கே ஒரு எஜெண்டா. அந்த எஜெண்டாக்கு எல்லாரும் உட்பட்டவங்க. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எடப்பாடி, திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் விஜய், திமுக ஆட்சியை அகற்றுவோம் சீமான். எல்லாருக்கும் தமிழ்நாட்டை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய எந்த விடயமாவது உங்ககிட்ட இருக்குதா? வெளிநாட்டில் முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்றல சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. இந்த மாதிரி இவ்வளவு கோடி உங்க கூட எல்லாம் இருக்காங்களா? ஐபிஎஸ்லாம் இருக்கிறாங்க, அந்த எல்லாம் இருக்காங்க, ஐஆர்எஸ் ஆள்லாம் உங்க கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. இங்க இருந்து ஸ்டாலின் போனாரு, போயிட்டு அங்க ஒரு 5000 கோடியை முதலீடு பண்ணாரு, இவர் ஏன் அங்க கேட்குற அந்த முதலீடு இங்கே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லு. சொன்னிருந்தா போட்டார் பாரு விஜய், இன்னைக்கு கூட அது வந்துட்டு விவாதமா இருக்கும். வெளிநாட்டில் முதலீடா, வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போயிட்ட அப்படி. அதானே இந்த நாட்டில் திருடப்பட்ட பணம் அனைத்தும், வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பணம் அனைத்தும் உங்களது உட்பட விஜய் எல்லாம் வெளிநாட்டில் தான் முதலீடு. உங்களுக்கு எவ்வளவு முதலீடு இருக்குது வெளிநாட்டில் சொல்லுங்க பாப்போம். சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன்றாரு. ஏங்க உழைச்சி சம்பாதிங்க, நீங்க உழைக்காத சம்பாதிங்க, எல்லாமே வரி கட்டினாதான் சரியான பணம். ஏன் இந்த சரி வரி கட்டினேன் எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சது, ஏன் தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யல? ஏன் வெளிநாட்டில் முதலீடு செய்யற? ஏன் தமிழ்நாட்டில் மற்றவங்களாம் முதலீடு செஞ்சு அவங்களுக்குலாம் வருவாய் பெருக இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் ஹோட்டல் கட்டினா ஆவாதா? ஏன் ஒரு ஸ்கூல் கட்டி சம்பாதிக்கிறாருல உங்க அப்பாரு, ஏன் ஒரு காலேஜ் கட்டி நீங்க சம்பாதிக்க கூடாதா? இந்த எஸ்ஆர்எம் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் கட்டி தேவை இருக்குல்ல, ஒரு மெடிக்கல். ஏன் ஏன் மறைக்க வேண்டியது இருக்கிறது எல்லாமே வெளிநாட்டில் தான் போகுது, புரியுதுங்களா? அதனால நீங்க வந்துட்டு ஒயிட்ல எவ்வளவு வாங்குனீங்க, பிளாக்ல எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்றதெல்லாம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அதனால எதுலையுமே தெளிவா பேசுங்க. ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்களா, தாராளமா சொல்லுங்க. ஏன்னா குற்றச்சாட்டு அரசியல்ல ஒரு இயல்பு தான், மறுக்கவே இல்லை. ஆதாரத்தோட சொல்லிட்டு போ. ஆனா அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் சமூகத்துல எதிரொலிக்குது. அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்க, மாசு பதில் கொடுக்குறாரு, ராஜேந்திர பாலாஜில இருந்து செல்லூர் ராஜு வரைக்கும், எடப்பாடியில இருந்து எல்லாருமே வந்து விஜயனுடைய பேச்சுக்கு, விஜயனுடைய தாக்கத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. பதில் கொடுக்கணும், அது அவங்களுடைய பொறுப்புணர்வு. நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறேன். சரி, இதெல்லாம் அப்படியே வைங்க. இப்ப இந்த விஜய் ஆதரவாளர்கள் அவங்களெல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன், இப்ப இவ்வளவு சொல்றீங்கல்ல, விஜயை பார்த்து கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆட்சிக்கு வந்து அதை அப்படியே மாறிடுமா? மாத்திடுவாங்க நம்புறாங்க. கதை வேணாம், மாறிடுமா? நீங்க நம்புறீங்களா? கேப்பபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, திறன் ஒண்ணு இருக்குல்ல. வாழ்க்கையில 52 வருஷமா நாகப்பட்டினம் எப்படி இருக்குன்னு கூட பார்க்காத அரசியல்ல குதிச்ச நீங்க, இன்னைக்கும் பிராட்வே எப்படி இருக்கும், கோயம்பேடு எப்படி இருக்கும், மந்தவெளி எப்படி இருக்கும், மந்தவெளிக்கும் மந்தவெளி பார்க்கறதுக்கும் எவ்வளவு தூரம், அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, ஏதாவது உனக்கு தெரியுமா விஜய்? சும்மா ஒரு காருக்குள்ள எல்லாத்தையும் போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல போயிட்டு மறுபடியும் போத்திட்டு உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாள் வெளியில வந்துட்டு அப்படியே மேல அப்படியே வந்து போத மாதிரி வந்து பேச உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி உங்களுக்கு கலை யதார்த்தமே தெரியாத எப்படி உங்களால நல்லது செய்ய முடியும்? அந்த நாலேஜே இல்லையா? உங்களோட பேச்சுல இருந்தே தெரியுது அடங்குமுறை. காரிலிருந்து இறங்காத, பஸ்ஸில் இருந்து இறங்காத விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அதை பார்த்தே அரசு பயப்படுகிறது, தடைகள் போடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்களை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்றது பிறகு, அவங்க பயப்படுறாங்களா இல்லையான்றதை பார்த்துருவோம். அவங்க செய்யக்கூடிய வேலை பின்னாடி இருக்குது. அவர் என்ன பண்றாரு விஜய்க்கு புரியலன்னா நான் சொல்றேன், உங்களை விட்டுறாங்க, அவ்வளவுதான். நீ பாட்டு கத்திக்கிட்டு போயிட்டே இரு. கோதா ஜனவரி பிப்ரவரியில ஆரம்பிக்கும், அப்ப பார்த்துக்கலாம். அதை அப்படியே ஃப்ரீயா விடு. நான் இன்னொன்னு ஸ்டாலின் கிட்ட சொல்றேன், இது வந்துட்டு ஆக்சுவலா தாவேகா நிர்வாகிகள் சொன்னதுனாலதான் கரண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க குரங்கு மாதிரி ஏறி
அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரையெல்லாம் எகிரி குச்சிட்டுலாம் பார்க்குறாங்க விஜயை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்துட்டு கேட்டாங்க இல்லையா, இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா கரண்ட்டு கட் பண்ண மாட்டோம், கரண்ட் இருக்கும். ஏன்னா உங்கள் தலைவர் வந்துட்டு குற்றஞ்சாட்டி பேசுகிறாரு, அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மின்சாரத்துறை விஜய்க்கு வந்துட்டு நேரடியாக ஒரு நோட்டீஸ், இதுக்கு மேலே நீங்கள் போகிற இடத்துல கரண்ட்டே கட் செய்யப்படாது, உங்கள் ரசிகர்களுடைய லைஃப் உயிருக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் நீங்கள் தான் பொறுப்பு, மின்சாரத்துறை பொறுப்பே இருக்காது. இவங்க பேனர் வைக்கிறாங்கல்ல, விஜய் வந்துட்டு அண்ணா சிலையின் அடியில் நின்று பேசுவார்ன்ற அந்த இடத்துல ஒரு பெரிய பேனர், தமிழ்நாடு மின்சாரத்துறை டான்ஜெட்கோ, இந்த இடத்துல மின்சார சப்ளை இன்றைக்கு இருக்கும், இங்கே வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஆனால் அதற்கு மின்துறை பொறுப்பேற்காது, சம்பந்தப்பட்டவர்களே பொறுப்பாக்கப்படுவார்கள். மேட்டர் முடிஞ்சு போச்சு, விடு, அவரை பார்த்துக்கலாம். உன் ரசிகர்களுக்கா நீ காப்பாற்ற மாட்டேன். 3 பேர் சத்தாங்க, என்ன பண்ண? 3 பேர் சத்தாங்கல்ல உன் மாநாட்டுக்கு வந்தவன். ஒருத்தன் காளீஸ்வரன் பேனர் வச்சு செத்து போயிட்டான், இன்னொருத்தன் நடு ரோட்டில் செத்து போயிட்டான், இன்னொரு மாநாட்டில் செத்து போயிட்டான். 3 பேருக்கு என்ன பண்ணீங்க? அறைய நான் காசு தரல, இதான் உன்னோட வல்லன்மை. ஆனால் அஜித் குமாருக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபா. ஏன்? அரசியல் மைலேஜ். இவங்க கொடுத்தா ஒரு மைலேஜ் இல்லை. இதுதான் விஜய். நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் வளராத மனிதர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க சமூகத்துக்கு. அதனாலதான் இவங்க குறுக்கு வழியை தேடுறாங்க. வியூக அரசியல்ன்றது குறுக்கு வழி. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்காரா இல்லையா? ஏங்க எப்படிங்க அது ஒரு நெருக்கடியா மாறும்? திமுக சாதனை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ திமுக வந்துட்டு விஜய்க்கு பதிலே சொல்ல வேணாம். ஏன்னு கேட்குறேன்னா, திமுகவுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்னா, அது மக்களுக்கு செஞ்சிருக்கிறது. பதில் சொல்லி அவங்களுக்கு ஓட்டு வர போறது இல்லை. அவங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதான் அவங்களுக்கான செல்வாக்கு, அவங்களுக்காக வாக்கி வாங்கி. இப்போ அதை வந்துட்டு விஜயனுடைய அந்த பேச்சு கீச்செல்லாம் ஒன்றும் சாச்சிராது, ஒன்றுமே ஆகாது. மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைங்க மேலே படிக்க போச்சுன்னா அதுக்கு 1000 ரூபாய் மாதம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போச்சுன்னா ஸ்கூலில் வந்துட்டு காலை உணவு, இலவச பேருந்து பயணம், மருத்துவம், இப்படின்னு ஒரு 10-15 திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் ஜனங்க இழந்துட்டு விஜய் எவ்வளோ அழகா இருக்காரு அப்படி குத்திடுவாங்களா? பலனை அனுபவிச்சாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டு போடுறதுன்ட்டு. நீங்க ஒன்றும் கற்றுத்தர வேணாம். படிப்பு அறிவு இல்லாத இருக்கலாம், விஜய் மாதிரி சிந்தனை அறிவு கூட இல்லாதவங்க இல்லை தமிழ்நாட்டு மக்கள். அதனால இவரை பார்த்து அவங்க பயப்படுறது, இவரால் ஓட்டு போட்டு சொல்றதெல்லாம் சில ஊடகங்கள் வந்துட்டு கட்டமைக்கக்கூடிய பிம்ப அரசியல். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் கிரியேட்டிங் ஏ பேப்பர் டைகர், ஒரு காகித புலி. இப்போ சமீபத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும், அது பக்கத்தில் ஒரு நாயை விட பெருசாக ஒரு புலி பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாய் வர தட்டு விட்டோன்னே அது அனந்து போச்சோன்னே புலி நினச்சிட்டு ஓடும். கொஞ்சம் தூரம் தான் ஓடும், அதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் டைகர் உருவாக்கி மிரட்ட பார்க்குறாங்க. இது வேற ஒன்றுமே இல்லை. ஊடகங்கள் யாரு? கார்பரேட்ஸ் யாரு? பிஜேபி. இவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் சரியாப்படும். குறிப்பா ஒரு அரசியல் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் குறித்து, மாவட்ட செயலாளர்கள் குறித்து பேசுவாங்க, இல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இவங்களை நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அப்படி எதுவுமே அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளுக்கு, நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ எப்படி இது வாக்கு வங்கியாக மாறும், யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற பெரிய கேள்விகளா இருக்கு இல்லையா? நாகை நிர்வாகி விஜய், திருவாரூர் நிர்வாகி விஜய், அப்படியே சொல்லிட்டே போவாரு. இப்ப அடுத்தபடி எங்க வேலூர் நிர்வாகி விஜய், அப்புறம் திருப்பத்தூர் வேட்பாளர் விஜய். யாராவது தெரியுமா அவருக்கு? இதுக்கே நான் ஒரு கடிதம் போட்டேன், அந்த புசி ஆனந்த் கொடுக்குற லிஸ்ட் அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டாதீங்க, அட்லீஸ்ட் யார் அவங்கன்றத முகத்துக்கு முகம் தெரிஞ்சுங்கன்னு தான் இன்டர்வியூவே பண்ணார் அவர். வேணா அந்த கடிதம் இருக்குது என்கிட்ட, அதை கடைபிடிச்சாரு.
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆளை பாத்திக்க, அவங்களோட பின்னணி தெரியுமா அவங்க? அவங்க ரசிகர் மன்ற கூட்டம். அவங்க என்ன அடிப்படையில் உள்ள வந்திருக்கிறாங்க? அவங்களுடைய சம்பாதனை என்ன, போக்குவரத்து என்ன? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? போய் இவர் சொல்றாருல்ல, மூட்டைக்கு 10 ரூபா, கிலோவுக்கு 10 ரூபாவா? 40, அதான் 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா, அதானே? நீங்க வந்துட்டா மாறிடுவா விஜய்? நாங்க இது எவ்வளவு காலமா போராடிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் மாறல தெரியுமா? அங்க இருக்குது கட்சிக்காரனுடைய வருவாய். இப்போ உன் கட்சிக்காரன் வந்தாலும் இதே சம்பாதனையை பண்ணுவான். நீ செத்தாலே கட்சிக்காரனை கண்டுக்காதவன் ஆட்சிக்கு வந்துடுவன கண்டுக்க போறியா? உன் கட்சிக்காரனும் இதை இன்னும் சொல்ல போனா விஜய் கட்சிக்காரன் வந்தானா 80 ரூபா கேட்பான். ரசிகர் பண்றோம். அவன் ஏற்கனவே பிளாக்ல படம் பார்க்க 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து பார்க்க 2000 ரூபாய்க்கு வித்து அதுல வரும்படி பார்க்குற கூட்டம் உங்களுடைய கூட்டம். இப்ப ஜனநாயகன் வரப்போகுது, அப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். இவர் ஜனநாயகத்துக்கு எப்படி டிக்கெட் வித்துறாருன்னு பாத்துறோம். ஒரு டிக்கெட்டை எடுத்து அப்படியே பஞ்ச கொடுக்குறாங்கல்ல, மன்றத்துக்குன்னு கொடுக்குறாங்கல்ல, இந்த மன்றத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய டிக்கெட்டை அதை மன்றத்தினுடைய தலைமை வியாபாரி யாருன்னு புரிஞ்சுக்கங்க, அவர் வாங்கி அவரு ஒரு லாபத்துக்கு விற்கிறார். அதை அவரு தியேட்டர்ல இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு விற்கிறார். ரசிகர் மன்றம் ரசிகனுக்கு விற்குது. இப்படி பல கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு அவரு. எல்லா நடிகர்களுமே அதை பண்றாங்க தானே. நான் என்ன கேட்கறேன்னா, அப்போ உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு டிக்கெட்டு விற்கிறதுல முறைப்படுத்த முடியுமா உன்னால்? அதையே ஒரு வருவாயாகவும் ஒரு வசூலாகவும் பார்க்கக்கூடிய உங்களால், இதை கேள்விதான் ரஜினியை கேட்டேன். அப்படி சம்பாதிக்கிற பணத்துல உங்களுக்கு வருவாய் வருதா இல்லையா? ஏரியாவை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்குறீங்களே, அந்த ஏரியால இப்படி டிக்கெட் விற்கிறதுனால வரக்கூடிய வருவாய் உங்களுக்கு வருதா இல்லையா? பதில் இல்லை. ஏன்? அதான் உண்மை. இவங்கெல்லாம் பெனிஃபிஷியரி. தியேட்டருக்கு வெளியில நடக்கக்கூடிய அனைத்து கொள்ளைகளுக்கும் இவங்க பெனிஃபிஷியரி. போலீஸ்காரனுக்கு 5% மேட்ரு முடிஞ்சு போச்சு. அடி, கொள்ளை அடி. அதான் ரசிகர் மன்றம் அப்படின்றது. அப்புறம் நற்பணி மன்றம்னு அதை மாத்தினாங்க. சில தடவை நல்லது செஞ்சிருக்கீங்க. அது கமல்ஹாசன் செஞ்சாரு, ரஜினிகாந்த் செஞ்சாரு, விஜயகாந்த் செஞ்சாரு. சிலர் மட்டும் ரொம்ப அர்த்தம் உள்ளதா, ரொம்ப அவங்களுடைய எதிர்காலத்துக்காக இப்போ சூர்யா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே இந்த பாழும் வேலை தான் செய்கிறீங்க. அவனை அப்படியே வை அப்படின்ற வேலையை தான் செய்கிறீங்க. அடுத்த அண்ணாமலை, அதாவது அண்ணாமலையும் ஆர்.என். ரவியும் இல்லாத இடத்த இன்னைக்கு விஜய் நிரப்பிட்டு இருக்காருன்னு ஷானவாஸ் சொல்றாரு. அந்த கூட்டம் எப்படி எடுத்துக்கிறது? சாரி, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கல. அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு பாலிடிக்ஸை பாருங்க. அண்ணாமலை, ஆர்.என். ரவி, ஆட்டுக்குட்டி இவங்களாம் நிர்ணயிக்க போறதில்ல. நமது மக்களுடைய சிந்தனை வளம் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சும்மா ஒன்றும் அவங்க ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. ஐ, அதெல்லாம் நீங்கள் 77 எம்ஜிஆர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 20 வருஷமா எம்ஜிஆரை பார்த்து வியந்துருக்குறாங்க. அவர் மேலே ஒரு அபிமானம் ஏற்பட்டுச்சு, அவர் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. அதெல்லாம் நான் கண் கூட பார்த்தவன். எனக்கு எம்ஜிஆர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு, அது வேற கதை. ஆனால் அவருடைய அரசியல்ன்றது நீண்ட நெடிய அரசியல். ரோட்ல நடந்து நடந்து திமுக பிரச்சாரம் பண்ணவர். பெரிய அரசியல் எம்ஜிஆருடைய அரசியல். அது மாதிரி நினச்சிக்கிட்டு விஜய் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நடக்காது. இம்பாசிபிள். அது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்துட்டு இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ராஜேந்திர பாலாஜி வந்து நீங்க திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தா நீங்க கூட கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா நீங்க வந்து திமுகவோட ஆள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி சொன்னதான் நடக்கும். கடைசியா சொல்ல வரேன், அயோக்கியனோட கடைசி ரெசார்ட் அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல விஜய் டிசம்பருக்குள்ள அப்படி ஒரு மூவ் நடக்கும். அதிமுகவோட சேருவாங்க. காரணம் என்னன்னா, இந்த பயங்கரமான அதுதான் பில்டப் பண்றாரு விஜய். இந்த மோசமான இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு வேற வழியே இல்லை மக்களே. அப்ப கொள்கை எதிரின்னா கொஞ்ச நாள் லீவு கொடுத்து அனுப்புவோம். நடக்குதா இல்லையா பாருங்க.
ஐயா இவர் போற ட்ராக் நல்லா தெரியுது. இவர் ஒரு ப்ரோ பிஜேபி ஆளு. அவங்களால பண்ண முடியாத, எடப்பாடியால பண்ண முடியாத இவரை வச்சு பண்றாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இது ஆன்டி ஸ்டாலின் அப்படின் கிடையாது. ஆன்டி தமிழ்நாடு, ஆன்டி டிஎம்கே. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.